சென்னை எழும்பூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைகிறார். லாவண்யா, வணக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் தற்போது ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான தற்போதைய களத்தகவல்கள் என்ன, லாவண்யா? வணக்கம் மௌனிகா. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் 2024 ஆண்டு நியமன தேர்வில் எழுதிய அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. மாநில தலைவர் பார்த்திபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப தொடர்ந்து 2013 இருந்து நீங்க தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த தேர்வினுடைய சுமை எப்படி உங்களுக்கு ஒரு மன அழுத்தமா பாதிக்குது? மிகப்பெரிய அளவுல மன வருத்தத்தில் இருக்கோம். மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா எங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, கவலையிலும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இன்னைக்கு தினக்கூலிகளாக நாங்கள் இருக்கோம். சென்னையில் பல்வேறு ஆசிரியர்கள் ரேபிடோ ஓடக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களோட வீட்டில் சமையல்காரராக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. 140க்கு மேற்பட்ட ஏரி வேலைகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்கோம். இரவு வாட்ச்மேனா இருக்கும், பெட்ரோல் பங்க்ல கன்னரா இருக்கும், ஹோட்டல்ல சப்ளையரா இருக்கும். இன்னும் மோசமான நிலைமையில் நாங்க இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே 50% இடஒதுக்கீடு இருக்கிற ஒரே ஒரு தேர்வு இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தேர்வு மட்டும்தான். இதுல பெண்களுக்கு 50% இருக்குதுன்னு சொன்னாலும் கூட முறையான தேர்வு இல்லாம போனதுனால பல பேரோட திருமணம் தடையா இருந்திருக்கு. பல பேர் திருமணத்திற்கு பிறகு கணவனால் கைவிடப்பட்ட வேண்டிய சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. மிக மிக பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க. பல ஆசிரியர்கள் ஆண்டுக்கு 1, 2 என தற்கொலைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இன்னொரு தேர்வு இல்லாம அவங்க எல்லோருக்குமே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பணி நியமனத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். சார், இப்போ தேர்வு எழுதினோடனே ரிசல்ட் வரும், நமக்கு பணி ஆணை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது தொடர்ந்து தேர்வுகளை எழுதிட்டு வரீங்க. எவ்வளவு தேர்வுகள் இதுவரை எழுதிருப்பீங்க? கடந்த 2013 அப்பாயின்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவங்க கிட்டத்தட்ட 20,000 பணியிடங்கள் போட்டாங்க. அதுதான் சாதனையிலும் சாதனை. தொடக்கப்பள்ளியிலே கடைசியாக நடந்த சாதனை மாண்புமிகு அம்மா அவங்க போட்ட 20,000 காலி பணியிடத்தோட நிக்குது. 2013 ஒரு தேர்வு நடத்துறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 17 அப்பாயின்மெண்ட் தரல, 19 அப்பாயின்மெண்ட் தரல, 22 தரல. கிட்டத்தட்ட இந்த 13 வருஷத்துல வெறும் தேர்வுகளை மட்டும் நடத்தி கொண்டு தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்வுகளை மட்டும் நடத்தி கொண்டு எந்த ஆசிரியரையும் தேர்வு செய்யவில்லை என்பதை நாங்கள் அடிப்படையாக குற்றச்சாட்டா வைக்கிறோம். இன்னொன்னு, இந்த தேர்வை பார்த்தா எங்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்புணர்வும் அச்ச உணர்வும் ஏற்படுது. என்ன காரணம்னா, வெறுமனே தேர்வு மட்டுமே வச்சுக்கிட்டு போறீங்க. நாங்க என்ன தேர்வு எழுதுறதுக்காகவே பிறந்திருக்கோமா? இல்ல டெஸ்ட் எங்களை நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்களா? எக்ஸாம் இவங்க ஒரு கால்ஃபர் பண்ணா இவங்க எழுதுவாங்க போவாங்க, எங்களை பரிசோதிக்கிறீங்களா? எங்களோட நிலைமை உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா என்னன்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னா, 2021 இருந்து 2023 வரைக்கும் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் 11,270. அந்த காலி பணியிடங்களுக்கு நிதித்துறை ஒப்புதலோட 20,000 கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். குறைந்தபட்சம் நான் சொல்றேன், 20,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த 20,000 கோடி என்னாச்சு? அந்த நிதி எதுக்கு பயன்படுத்தினீங்க? உங்களுக்கு ஏன் ஆசிரியர்கள் தேவையில்லாம போனாங்க? அப்படி ஆசிரியர் தேவையில்லைன்னா ஏன் நோட்டிபிகேஷன் விட்டீங்க? ஏன் நோட்டிபிகேஷன் விட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் 500 ரூபா வாங்கினீங்க? என்ன காரணம்? இதெல்லாம் நீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய காலி பணிகளை முழுமையாக நிரப்ப வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தனியார் பள்ளியில அந்த மாணவர்களை சேர்க்கும் பொழுது அவர்கள் அந்த +2 முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் கடன்காரனா ஆகிறாங்க. ஏன் அங்க போறாங்க? தனியார் பள்ளியில் இருக்கிற கட்டமைப்பு வசதி, ஆசிரியர் வசதி, டோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லங்கிற ஒரு நோக்கத்துக்காக போறாங்க. எடுத்துக்காட்டுக்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவங்களோட குழந்தைய தொடக்க கல்வியில போய் சேர்த்துறாரு. ஒரு கலெக்டர் மேடம் அவங்க குழந்தைய போய் கலெக்டர் இந்த தொடக்க கல்வியில சேர்த்துறாங்க. இப்படி ஒரு மாற்றம்
அரசு பணியில் இருப்பவர்களும் அரசியல்வாதியாக இருப்பவர்களும் இந்த மாதிரி தொடக்க கல்வி, அதாவது அரசு பள்ளியில் போயிட்டு அவங்க குழந்தைகளை சேர்த்தும் பொழுது பொதுமக்களுக்கு பொதுவாக நம்பிக்கை ஏற்பட்டு தன்னோட குழந்தைகளும் போயிட்டு அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மாணவரோட சேர்க்கை அதிகமாகும். அதனால பல பேர் கடன்ல இருந்து மீண்டு வருவாங்க. பல பேர் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு தங்களோட வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் 20-25 வருஷம் ஆயிடும். எனவே இப்ப இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை மனிதாபிமான அடிப்படையில் ஏற்கனவே எப்படி மின்சாரத்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு மாண்புமிகு விஜயன் அவங்க இப்ப எப்படி மனிதாபிமான அடிப்படையில் எடுத்தாங்களோ அது போல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படவில்லை, 20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிதர்சனமான உண்மை. ஏனென்று கேட்டால் ஆசிரியருக்கு படித்துவிட்டு தினக்கூலிகளாக வேலை பார்க்கக்கூடிய அவலம் இங்கே நிலவி வருகிறது. வகுப்பறையை அலங்கரிக்க வேண்டிய ஆசிரியர்கள் சாலைகளில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்வுத்தாளை திருத்த வேண்டிய ஆசிரியர்கள் மனுக்களை ஏந்தி கொண்டு அலுவலகமாக சென்று அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவல நிலை உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும். எந்தவித மறுதேர்வும் இன்றி இனிமேல் எங்களால் நியமன தேர்வை எழுத முடியாது. அது மிகப்பெரிய விரக்தியையும் அயற்சியையும் மனசோர்வையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 2024 எழுதிய அந்த நியமன தேர்வை ஆதாரமாக கொண்டு உடனடியாக பணியை வழங்க வேண்டும் என இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் கவனம் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மௌனிகா, சென்னை எழும்பூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.